என்னப்பா சொல்லுவோம், அந்த இடத்த போய் பார்க்கலாமா? அந்த இடத்த போய் பார்க்கலாமா? ஏன்பா எனக்கு மயக்கம் மருந்து கொடுக்குறியா? என்னப்பா நீ கிரஷ்ல கலந்து கொடுத்த பாரு மயக்க மருந்து. நீ நீ சொல்ற எந்த காரணத்தையும் நான் கேட்க தயாரில்லை. நம்ம அந்தஸ்துக்கு மரியாதைக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ போகலாமா? நம்ம குடும்ப கௌரவத்தை விட அந்த அயோக்கிய பையன் உனக்கு பெருசா போயிட்டாங்க. தாய் இல்லாத பிள்ளைன்னு உனக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை. 4 பேருக்கு முன்னால நான் தலை வந்து நடக்க முடியாம வச்சிருக்கேன். அப்பா, என்னால உங்களுக்கு ஒரு நாள் அந்த நிலைமை ஏற்படாது. நீங்க நம்பி இருக்கிற உங்க மேனேஜர் சிதம்பரத்தினாலதான் நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆமா அப்பா, நம்ம ஆபீஸ் தான் அவனுடைய அக்கிரமங்களுக்கு எல்லாம் உபயோகப்படுத்தணும். நாளைக்கு போலீஸ்ல அவனை பிடிச்சு அது உங்களை பாதிக்காதா? அப்படிப்பட்டவன் என்னால நினைக்க முடியல. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்க என்னால முடியும். ஆனா ஒரு தந்தைக்கு மகளால் அவமானம் ஏற்பட்டால் அந்த அவமானத்தை துடைக்க சாபத் தவிர வேற வழி இல்லை. கலா, நீ ஏதாவது எனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா இனிமேலாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். உங்களை பார்க்கத்தான் வர்றேன். நேற்று நைட் கிளப்ல செல்வம் பூந்து ஒரே கலாட்டா செஞ்சிருக்காங்க சார். நாங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு எங்க போயிட போறான்? அந்த கலவரத்தை பத்தி முழு விவரமும் எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா நம்ம யார சந்தேகப்பட்டு இருந்தோமோ அது ஊர்ஜிதமா போயிடுச்சு. இனிமேல செல்வத்தை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே. இப்ப அவன் இருக்கிற இடமே தெரியல. அதை கண்டுபிடிக்க சுலபமான வழி இருக்கு. எஸ் சார். செல்வம் தப்பிதற்கு யார் காரணம் தெரியுமா? தெரியும். ராஜு. அவன் இப்போது செல்வத்தின் கையால். அவனை விட்டு வைக்க கூடாது. செல்வத்திற்கு உடன் துரோகி. அவன் தப்பியதற்கு நீதான் காரணம். இல்ல, உங்களுக்கு நான் ஒரு நாள் ரோசி கேட்டாடே. சந்தேகப்படாதீங்க. உங்க வாக்க நான் தெய்வ வாக்கா கருதுறேன். உங்களுக்காக என் உயிரே கொடுக்க சித்தமா இருக்கிறேன். அடுத்தது செல்வத்தின் தாய் இங்கு வர வேண்டும். அந்த செய்தி அவனுக்கு தெரிய வேண்டும். துடித்துக் கொண்டு ஓடி வருவான். படிகள் திறந்தே இருக்கட்டும். யாரும் அவனை தடுக்க வேண்டாம். ஹலோ, நீங்களா? இதோ இப்ப வந்துடுறேன். இந்த வீட்டுல கலாங்கிறது யாருமா? நான் தான். இல்லம்மா, நான் தான் செல்வத்தோட தாய் மாமன். செல்வத்து அம்மா தாக கிடக்குறாங்க. செல்வத்தை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாங்கம்மா. செல்வம் எங்கம்மா இருக்கிறா? ஒரு மாவடி தோப்புல இருக்காரு, அவரை பார்க்கத்தான் போயிட்டு. நீங்களும் வாங்க. கலா, நீ வர வேண்டாம். நானே போறேன். கைகளுக்கு விலங்கு குட்டி உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். அவர் அங்க இல்லைங்க, நான் போய் சொன்னேன். கலா, அவர் குற்றவாளி இல்லைங்க. தயவு செஞ்சு அவரை காப்பாற்ற மாட்டீங்களா? கலா, என்னம்மா இதெல்லாம்? உங்க மகன் இருக்கிற இடத்தை கலாவு கேட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். கைது பண்ண புறப்பட்டேன். கருணை காட்டுங்கன்னு கெஞ்சுது. கலா, என்ன பைத்தியக்காரத்தான இது? இன்ஸ்பெக்டர், இப்பவே புறப்படுங்க. அவர் செய்த தவறுகளுக்கு நீங்க என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. அம்மா, உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. செல்வம் உங்க மகன்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு. நான் வரேம்மா, நான் வரேன். அம்மா, உங்களுக்கு பிள்ளை பாசம் கொஞ்சம் கூட இல்லையா? உங்க மகனை கைதியா பார்த்தா ஏமாட்டி ஆசைப்படுறீங்க? கலா, எனக்கு இல்லாத அக்கறையா என் மகன் மேல உனக்கு இருக்கும்.
நீ அவன் கடமை. நீயாவது உங்க அப்பா சொல்றபடி கேளுமா. எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை. அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? அப்பா, நான் அவரை காப்பாத்தலைன்னா நான் தான் அவரை காட்டி கொடுத்தேங்கிற பழி என் மேல வந்துடும். வரேப்பா. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வா இப்படி. அப்பா, 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 ஐயோ, அப்பா, அப்பா. செல்வம், அப்படியே நில். இன்ஸ்பெக்டர், யாரையோ எதிர்பார்த்த எதிர நான் வந்து நிக்கிறேன் இல்லையா? திகைக்காதே. இந்த நிலைமைக்கு காரணம் உன் காதலி கலாதான். ஆமா, அன்று நீ காவலில் இருந்து தப்பி ஓடிய போது கணவன் என்று சொல்லி காப்பாற்றியவள் தான் இன்று உன்னை காட்டிக் கொடுத்த. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அன்று என்னை காப்பாற்றும்படி அவளை தூண்டியது. நிர்பந்தமும் நெருக்கடியும் இந்த என்னை காட்டிக் கொடுக்கும்படி அவளை வற்புறுத்தி இருக்கலாம். எப்படியோ இனி நீ தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், நான் காவலில் இருந்து தப்பி வந்தது ஏன் தெரியுமா? கிடைக்க போகும் தண்டனைக்கு பயந்து. இல்லை, என் முகத்தில் விழிக்காதே. நீ என் மகன் இல்லை என்று என்னை பெற்ற தாயே சொல்லி எதை விடவா? ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் எனக்கு பெரிது. பின் எதற்காக? என் நிலை வேறு யாருக்கும் ஏற்படாமல் இருக்க தேச துரோகிகளை கண்டுபிடித்துக் கொடுக்க. அதை செய்ய வேண்டியது நாங்க, நீ அல்ல. இன்ஸ்பெக்டர், இரவு பகலாக பாடுபட்ட எனக்கு சில உண்மைகள் கிடைத்திருக்கின்றன. ஒரு வார தவணை கொடுங்கள், அதற்குள் நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்துக் கொடுக்கிறேன். இல்லையானால் நானே சரணடைந்து விடுகிறேன். உன்னை கைது செய்வதுதான் என் கடமையே தவிர உனக்கு அழுகை காட்டுவது. இனி ஒரு நிமிஷம் நீ தாமதித்தாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ தப்பி ஓட நினைத்தால். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க இவரை கொஞ்சம் தாமதமா கொண்டு வந்திருந்தா கூட இவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். டாக்டர், இதான் இவர் துப்பாக்கி. செல்வா, செல்வா, செல்வா. உங்களை காட்டி கொடுத்த பாவி நான் தான், நான் தான். நானேதான். செல்வம் எங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். அட பாவி, ஏன் இப்படி எங்க குடும்பத்தை சித்தாவதை செய்து? வீட்டுக்கு போய் கட்டி வை. செல்வம், செல்வம், ஐயோ, அம்மா, நீயா? ஆமா செல்வம், எவ்வளவோ அக்கிரமங்களை செஞ்சவன் தானா? எங்க நீ எங்க கூட்டத்தை காட்டி கொடுத்துருக்கோன்னு நினைச்சு ஒரு பாவம் மரியாதை உங்க அம்மாவை கொள்றது அக்கிரமம் இல்லையா? எங்க அம்மாவையா? ஆமா செல்வம், இதை சொல்லத்தான் நான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். அதுக்குள்ளாக அந்த பாவிக்கு என்னை குத்திட்டாங்க செல்வம். செல்வம், நீ உடனே நைட் கிளப்புக்கு ஓடிப்போ. அங்கதான் உங்க அம்மாவை எலக்ட்ரிஷன்ல வச்சு கொல்ல போறாங்க. ஓ செல்வம், உங்க அம்மாவை காப்பாத்து செல்வம். அம்மா, செல்வம். சபாஸ், நல்லா நடி.
இங்கு சாக போகிறான். அம்மா அம்மா ஐயா ஐயா என் மகனை விட்டுடுங்க அவனை விட்டுடுங்க அவனை ஒன்றும் செய்யாதுங்க அவனை சந்தேகித்த பாவத்துக்கு என்ன கொண்டிருக்க அடிபட்ட புலியை கொல்லாமல் விடுவது என்றைக்குமே ஆபத்து. கொதிக்கும் நீரில் மிதந்து வரும் உன் மகனின் பிணத்தை காட்டி பணமாக போது நீ ஆராய்வது பார்த்தோம். ஆசைக்கு ஒரு மகன் சூராதி சூரன். இதுவரை நீங்க செய்த அக்கிரமம் போதாது, கடைசியில் அவரை
என் மக வாழ்க்கையில குறுக்கிட்டான், என்னையே காட்டி கொடுக்க துணிச்சிட்டான். உங்களை மட்டும் என்ன குற்றம் செய்பவர்கள் யாரா இருந்தாலும் விட மாட்டேன். உங்களை போன்ற சமூக துரோகிகளுக்கு இந்த நாட்டில் இடமே கிடையாது. அதை சொல்ல நீ யார்? நாங்கள் இருக்கிறோம். யாரும் அசையாதீர்கள். அப்பா அப்பா என்ன இதெல்லாம்? இதுல நீங்களுமா சம்பந்தப்பட்டிருக்கீங்க? இல்ல, காரணகர்த்தாவே இவர்தான். தயவு செய்து யாரும் இந்த நாற்காலியை தொடாதீங்க, உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ, நமக்கு ஏராளமான சொத்து இருந்து நீங்க எதுக்கப்பா இந்த காரியத்திலே ஈடுபட்டீங்க? பேராசை. மிஸ்டர் பொன்னம்பலம், உங்க கையில 6வது விரல் போட்டு பார்த்த அன்னைக்கே நீங்க தான் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். ஆனா போதிய அத்தாட்சிகள் கிடைக்கலையே தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் ஜோசப், அரஸ்டி. மிஸ்டர் பொன்னம்பலம், இன்ஸ்பெக்டர், 2 நிமிஷம். அழாதம்மா. ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷனா வாழ்ந்த என்ன பார்த்து யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு இந்த காரியத்தில் ஈடுபட்டேன். கள்ள நோட்டுக்காரன் மகங்கிற கெட்ட பேர் உனக்கு ஏற்படுத்தி உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஊரெல்லாம் என்ன பார்த்து காரியம் மானம், மரியாதை, மதிப்பு எல்லாம் போச்சு. செல்வம், கலாவை காப்பாத்து. இன்ஸ்பெக்டர், செல்வம், நீ காவல்ல இருந்து தப்பி ஓடின குற்றத்திற்காக நான் உன்னை கைது செய்யறேன். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா?